அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்களை இணைக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்ததால் செங்கோட்டையன் அக்கட்சி பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டார். இதனால் அதிருப்தியடைந்த செங்கோட்டையன் கடந்த வாரம் டெல்லிக்கு சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசினார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்க முடியாது என்று கூறி டிடிவி தினகரனும் கூட்டணியிலிருந்து விலகினார். இந்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலை சென்னையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார். அவருடன் அதிமுக மூத்த தலைவர்களான KB முனுசாமி, SP வேலுமணி ஆகியோரும் சென்றனர். இந்நிலையில் டெல்லியில் உள்ள துணை குடியரசுத் தலைவர் மாளிகையில் CP ராதாகிருஷ்ணனை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். மேலும் இந்தியாவின் துணை குடியரசுத் தலைவராக கொங்கு மண்டலத்தை சார்ந்த தமிழர் ராதாகிருஷ்ணனை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது தமிழகம் பெற்றுள்ள பெருமை என்றும் எடப்பாடி பழனிசாமி அவரிடம் தெரிவித்தார். இதனையடுத்து டெல்லி சென்றுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று இரவு 8 மணிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து முத்துராமலிங்க தேவருக்கு பாரத ரத்னா விருது வழங்க கோரி எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு அரசியல் நகர்வுகள் குறித்து ஆலோசனை நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது. பழனிசாமியின் டெல்லி பயணம் அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.